சக்தி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்கிறாரு. எனக்கு வந்து அவ்வளோ சந்தோஷத்தை நீங்கள் கொடுத்துருக்கீங்க எல்லாருமே. உண்மையிலே சொல்கிறேனே, எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் நிறைய சண்டைகள் இருந்தது. அதனால நாங்கள் 2 பேரும் ரொம்ப வந்து விலகி தான் இருந்தோம். இப்போ எங்கள் 2 பேருக்குமே வந்து இணைச்சிருக்கீங்க. எனக்கு இது போதுங்க. என் பொண்டாட்டிக்கு நான் மறுபடியும் தாலி கட்டுற பாக்கியத்தை எனக்கு கொடுத்துட்டீங்க. நானும் அவளும் கல்யாணம் ஆகும்போது எனக்கு அவ்வளோ விருப்பமே கிடையாது அவளுக்கு தாலி கட்டுறதுக்கு. ஆனால் இப்போ நான் அவ்வளோ முழு மனசோட சந்தோஷத்தோட தாலி கட்டியிருக்கேன். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டுருக்காரு. எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டுருக்காரு. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே வந்துடுறாங்க. அவங்கள பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாருமே. அடுத்து வந்து இவங்க 2 பேரும் இங்கே வந்தாங்க? இந்த மனிதர்கள் 2 பேரும் இந்த மனிதர்களை தேடி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தாங்க. உண்மையிலேயே வந்து இவங்களை தேடி தான் நாங்கள் வந்தோம்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் அவங்க சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு அந்த காட்டு ராஜா வந்து சரிப்பா நீ சொன்னதெல்லாம் உண்மை தான் போட்டிருக்கு. நான் தான் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். சரிப்பா இனிமேட்டு உன் பொண்டாட்டியோட சந்தோஷமாக வாழுப்பா. இந்த மாதிரி காட்டுக்கெல்லாம் வந்து மாட்டிக்காதப்பா அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறாரு. அடுத்து வந்து சரிங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றி சொல்கிறாரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே நடந்த விஷயத்தெல்லாம் கேட்டு வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. டே இவ்வளோ நடந்திருக்காடா அப்படின்னு. அப்புறம் நல்ல காலண்டா அவங்கள 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டாங்களே அது வரைக்கும் சந்தோஷம். இல்லைன்னா என்ன ஆகுறது அப்படின்ட்டு. டேய் உண்மையிலே சொல்கிறேனே, இந்த காட்டில் இந்த அனுபவம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக கொடுத்ததுடா. நைட்டெல்லாம் வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் நான். ஏன்னா நான் பொன்னி கூட இருந்தேன்டா. எவ்வளோ நாளாச்சு தெரியுமா, பொன்னி என்னை திரும்பி கூட பார்க்கலடா. எனக்கு அவ்வளோ மனசு வேதனையாக இருந்தது. இப்போது பொன்னி கூட நான் அப்படி இருந்தேன். அதே மாதிரி பொன்னி கழுத்தில் நான் மறுபடியும் தாலி கட்டினேன். எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா. நீ நினச்சதெல்லாம் நடந்துச்சு. பொன்னி சிஸ்டர் கூட வந்து சண்டையில் இருந்தேன். இப்போ பொன்னி சிஸ்டர் கூட சேர்ந்துட்டேன். சந்தோஷமா சக்தி அப்படின்னோடனே டெய்லி எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்றாங்க. சரிடா இன்றைக்கி தான் உங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகிருக்கு. அப்போது இன்றைக்கி தான் உங்களுக்கு எல்லாமே வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி கிண்டல் பண்ணுறாரு அவரை. டேய் போடா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் அடிச்சுட்ருக்காங்க. இதெல்லாம் பார்த்து பொண்ணுக்கு செம்ம கடுப்பாக இருக்குது. இங்கே பாருங்கள் உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன். சும்மா அவங்களுக்காக தான் நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கினேன். மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் தாலி கட்டினதால் உங்கள் இஷ்டத்துக்கெலாம் வந்து என்னை ஆட்டி வைக்கலாம்னு நினைக்காதீங்க. அதெல்லாம் நடக்கவே நடக்காது. உங்கள் மேலே கோவம் இருந்தது தான். அது மறவே மறையாது. பரவாயில்ல பொன்னி, எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. நீ என்கிட்ட என்ன சண்டை போட்டாலும் என்ன பிரச்சனை பண்ணாலும் எனக்கு எல்லாமே வந்து சந்தோஷமாக தான் இருக்குது அப்படின்னோடனே நான் உங்களை திட்ட உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கா. ஆமாம் நீ என்னை என்ன வேணாலும் திட்டு என்ன வேணாலும் பேசு. ஆனால் நீ என்னை விட்டு கொடுக்கல. எனக்கு இது போதும் பொண்ணி அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே வந்து கையை பிடிக்கிற கை எடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போகிறாங்க. சிஸ்டர் கோச்சிக்காதீங்க சிஸ்டர். சக்தியை வந்து நீங்கள் இந்த அளவு வந்து புரிஞ்சு வச்சுருக்கீங்க. எனக்கு இது போதும் சிஸ்டர். இப்போவாது வந்து சக்தியை வந்து கொஞ்சம் பாருங்கள் சிஸ்டர் அப்படின்னோடனே நீங்கள் கவனம் இருங்கண்ணா நான் அப்படி சொல்லிட்டு வராங்க. டேய் என்னடா என்ன ஆச்சு அப்படின்னோடனே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குடா. உண்மையிலே சொல்கிறேனே, இங்கே தங்கினது எனக்கு அவ்வளோ நல்லா இருக்குது. இந்த மக்கள்லாம் அவ்வளோ நல்லவங்கடா. அப்படியே மனசு எல்லாம் தங்கடா இவங்களுக்குலாம். நான் கேள்விப்பட்டிருக்கேன்டா அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இனிமேட்டு பொண்ணு என்னை பிரிக்கவே முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு.